அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் இன்று எலான் மஸ்க் அவர்களுக்கு அளித்த பேட்டியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவர் சீனாவை ஆதரிக்கும் வகையிலான சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஒருவேளை அவர் அதிபர் தேர்தலில் வென்று சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் அது இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக மாறும். இதற்கு என்ன காரணம், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் ட்ரம்ப் அவர்கள் பேட்டியளித்தார். இந்த நேர்காணல் எலான் மஸ்க் அவர்களுக்கு சொந்தமான எக்ஸ் தளத்தில் நேரலை செய்யப்பட்டது. முதலில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நேரலையை பலராலும் கேட்க முடியவில்லை. இருப்பினும் சில நிமிடங்களில் அது சரி செய்யப்பட்ட நிலையில் சுமார் 13 லட்சம் பேர் இந்த 45 நிமிட நேர்காணலை கேட்டனர். இதில் ட்ரம்ப் அவர்கள் தன் மீதான கொலை முயற்சி, பைடன் அவர்களின் கொள்கைகள், கமலா ஹாரிஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவது என பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருந்தார். குறிப்பாக அவர் சீனா குறித்து பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. 2017 to 2021 வரை ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்தபோது சீனாவை தொடர்ச்சியாக மிக கடுமையாக விமர்சித்து வந்தார். ஆனால் இந்த நேர்காணலில் அவர் தனது டோனை மொத்தமாக மாற்றினார். எலான் மஸ்க் அவர்களுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் அவர்கள் புதின், ஷி ஜின்பிங், கிம் ஜாங் உன் ஆகியோர் இப்போது தங்கள் ஆட்டத்தில் டாப் லெவலில் உள்ளனர். இந்த தலைவர்கள் தங்கள் நாட்டை நேசிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் அன்பின் வடிவமே வேறாக இருந்திருக்கும். நான் அதிபராக இருந்தபோது புதின் அவர்களுடன் நல்லுறவு ஏற்பட்டது. நான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் மீது ரஷ்யா நிச்சயம் போரை ஆரம்பித்திருக்காது என்றார். ட்ரம்ப் அவர்களுக்கு ரஷ்யா மற்றும் வடகொரியா அதிபர்களுடன் நல்லுறவு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அமெரிக்காவுக்கு எப்போதும் ரஷ்யா, வடகொரியா நாடுகளுடன் நல்லுறவு இருந்தது இல்லை. இதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய மற்றொரு தகவல் என்னவென்றால், கடந்த 2018 ஒரே ஆண்டில் அடுத்தடுத்து கிம் ஜாங் உன் அவர்களையும் புதின் அவர்களையும் நேரில் சந்தித்து ட்ரம்ப் அவர்கள் பேசினார். அது உலகமே கவனித்த செயலாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் காலத்தில் சீனாவுடன் தொடர்ந்து மோதல் போக்கே இருந்தது. சீனாவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். சீனாவில் இருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. மேலும் சில பொருட்களுக்கு இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டது. இதை சில வல்லுநர்கள் வரிப்போர் என குறிப்பிடும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. மேலும் கொரோனா காலகட்டத்திலும் ட்ரம்ப் அவர்கள் சீனாவை எந்த அளவுக்கு எதிர்த்தார் என்பது தனியாக சொல்ல தேவையில்லை. கடைசி வரை ட்ரம்ப் அவர்கள் கொரோனாவை சீன வைரஸ் என்றே குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு சீனாவை எதிர்த்து வந்த ட்ரம்ப் அவர்கள் இப்போது திடீரென சீனாவை பாராட்டியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னணியில் எலான் மஸ்க் அவர்கள் இருக்கக்கூடும் என்றே பேச்சு இருக்கிறது. என்னவென்று பார்த்தால், எலான் மஸ்க் அவர்கள் தனது டெஸ்லா கார் விற்பனையை சீனாவில் அதிகரிக்க தீவிர முயற்சி எடுத்து வருகிறார். டெஸ்லாவுக்கு முக்கிய சந்தையாக சீனா இருக்கும் என்று அவர் கருதுகிறார். ஆனால் சீனாவின் கட்டுப்பாடுகளால் எலான் மஸ்க் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. மேலும் எலான் மஸ்க் அவர்களின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் மூலம் சேட்டிலைட் இணைய சேவை வழங்கவும் சீனா அனுமதிக்கவில்லை. இதனால் சீனாவுடன் நல்லுறவையே அவர் விரும்புகிறார். எலான் மஸ்க் அவர்களுக்கு அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்கும் நிலையில் அவர் ட்ரம்ப் அவர்களை ஆதரித்துள்ளது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் எலான் மஸ்க் அவர்களால் கூட ட்ரம்ப் அவர்கள் சீனா குறித்து தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடும். ட்ரம்ப் அவர்கள் இதை செய்வாரா என்று சிலருக்கு கேள்வி வரலாம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காததை செய்வதே ட்ரம்ப் அவர்களின் ஸ்டைல். புதின், கிம் ஜாங் உன் ஆகியோரின் சந்திப்புகள் கூட அப்படி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்தவைதான். ட்ரம்ப் அவர்கள் அதிபர் தேர்தலில் வென்று அவர் சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றாலும் இதை நம்மால் புறம் தள்ளிவிட முடியாது. ஒருவேளை அவர் சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்கும். ஏற்கனவே இந்தியா தன்னை சுற்றி இருக்கும் எல்லை நாடுகளுடன் சிக்கலான உறவையே கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தில் இருந்த இந்திய ஆதரவு அரசு கவிழ்ந்து விட்டது. இந்த நேரத்தில் இந்தியாவின் பிரச்சனைக்குரிய அண்டை நாடுகளில் ஒன்றான சீனா குறித்த நிலைப்பாட்டை மாற்றினால் அது இந்தியாவுக்கு தலைவலியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது,
அதைத் தொடர்ந்து புவிசார் அரசியல் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை இப்போது உலகமே கவனித்து வரும் நிகழ்வுகளாக உள்ளன. அடுத்த செய்தி, இந்தியா இலங்கை கூட்டு ராணுவ பயிற்சியான மித்ரா சக்தி இலங்கையின் மதுருவோயாவில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளியில் தொடங்கியது. இந்த பயிற்சி ஆகஸ்ட் 25 வரை நடைபெற உள்ளது. 106 வீரர்களை கொண்ட இந்திய குழுவில் ராஜ்புதனா ரைபிள்ஸ் பட்டாலியன் மற்றும் பிற ஆயுதங்கள் மற்றும் சேவைகளைச் சேர்ந்த வீரர்கள் இலங்கை ராணுவத்துடன் கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதாவது, இந்தியா இலங்கை கூட்டு ராணுவ பயிற்சியின் 10வது பதிப்பு மித்ரா சக்தி இன்று இலங்கையின் மதுருவோயாவில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளியில் தொடங்கியது. இந்த பயிற்சி 2024 ஆகஸ்ட் 12 முதல் 25 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 106 வீரர்களை கொண்ட இந்திய குழுவில் ராஜ்புதனா ரைபிள்ஸ் பட்டாலியன் மற்றும் பிற ஆயுதங்கள் மற்றும் சேவைகளைச் சேர்ந்த வீரர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இலங்கை படைப்பிரிவில் இலங்கை ராணுவத்தின் கஜப்பா ரெஜிமெண்டின் வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். கூட்டு பயிற்சி மித்ரா சக்தி என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் மாறி மாறி ஆண்டுதோறும் நடத்தப்படும் பயிற்சி நிகழ்வாகும். கடைசி பதிப்பு நவம்பர் 2023 புனேயில் நடத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டளையின் 7வது அத்தியாயத்தின் கீழ் துணை மரபுசார் சூழ்நிலையில் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரு தரப்பினரின் கூட்டு ராணுவ திறனை மேம்படுத்துவதே இந்த கூட்டு பயிற்சியின் நோக்கமாகும். இந்த பயிற்சி அரை நகர்ப்புற சூழலில் செயல்பாடுகளில் கவனம் செலுத்தும். பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பதிலளித்தல், கூட்டு கட்டளைய மையத்தை நிறுவுதல், புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு மையத்தை நிறுவுதல், ஹெலிபேட் தரையிறங்கும் இடத்தை பாதுகாத்தல், சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தவிர ட்ரோன்கள் மற்றும் எதிர் ட்ரோன் அமைப்புகளை பயன்படுத்துதல் ஆகியவை பயிற்சியின் போது ஒத்திகை பார்க்கப்பட வேண்டிய தந்திரோபாய பயிற்சிகளில் அடங்கும். மித்ரா சக்தி பயிற்சி இரு தரப்பினரும் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தந்திரோபாயங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளில் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள உதவும். இது இரு நாட்டு ராணுவங்களுக்கும் இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு, நல்லிணக்கம் மற்றும் தோழமை மேம்படுத்த உதவும். இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதோடு இரு நட்பு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்தும். இவ்வாறு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, உலகளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்க நிறுவனங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றன. கூடிய விரைவில் சீனா இந்த இடத்திற்கு வந்துவிடும் போல தெரிகிறது. ஏனெனில் அமெரிக்காவின் தடையை மீறி சீனாவிடம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சிப்கள் சென்று சேர்ந்துள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த என்விடியா, இன்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு சிப்புகளை தயாரிக்கின்றன. இத்தகைய சிப்புகள் பாதுகாப்பு துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட அதிநவீன சிப்புகள் சீனாவின் கைகளுக்கு செல்வது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என அமெரிக்க அரசு கருதுகிறது. இதன் காரணமாக அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவிற்கு நவீன செயற்கை நுண்ணறிவு சிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கு கடந்த 2022 ஆண்டிலேயே அமெரிக்க அரசு தடை விதித்தது. ஆனால் இந்த தடைகளை மீறி சீனர்கள் மத்தியில் நவீன AI சிப்புகள் கிடைத்திருப்பது நியூயார்க் டைம்ஸ் இதழ் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சீனாவின் முக்கியமான மின்னணு சந்தைகளில் AI சிப்புகள் எளிதாக கிடைத்திருக்கின்றனவாம். இவை அனைத்தும் அமெரிக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டவையாம். செல்ஃப் டிரைவிங் கார்கள், சாட்பாட்கள் மற்றும் மருத்துவ ஆய்வுகள், இராணுவ பாதுகாப்பு உள்ளிட்டவற்றிற்கு தேவைப்படக்கூடிய சக்தி வாய்ந்த சிப்புகள் சீனா வசம் கிடைத்திருப்பது அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அரசு குறிப்பிட்ட சீன நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டு இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் சிப்புகளை ஏற்றுமதி செய்யக்கூடாது அல்லது விற்பனை செய்யக்கூடாது என அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் இந்த தடை காரணமாக சீனா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் பின்னடைவை சந்தித்தது. எனவே மாற்று வழிகளில் இந்த சிப்புகளை பெறும் நடவடிக்கைகளில் சீன நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் புதிதாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்த சிப்புகளை பெறுவது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி வேறு நாடுகளின் மூலம் கள்ளச்சந்தைகளிலும் இந்த சிப்புகளை வாங்குவது தெரிய வந்திருக்கிறது. சீனாவை பொறுத்தவரை இதுபோல கள்ளச்சந்தையில் பொருட்களை வாங்குவது சட்டவிரோதம் கிடையாது.
எனவே அங்கு அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்த அதிநவீன சிப்புகள் தாராளமாக கிடைப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே என்விடியா உள்ளிட்ட நிறுவனங்கள் அரசின் தடையை பின்பற்றி நாங்கள் சீனாவிற்கு சிப்புகளை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என கூறியுள்ளன. எங்களிடம் இருந்து ஒரு பொருட்கள் விற்பனையான பிறகு அது எங்கு செல்கிறது, யாரிடம் செல்கிறது என்பதை எங்களால் கவனிக்க முடியாது. ஒருவேளை எங்களது விநியோகஸ்தர்களில் யாரேனும் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளன. தடை விதிப்பதற்கு முன்னரே போடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி அமெரிக்க நிறுவனங்கள் சிப்புகளை சீனாவுக்கு அனுப்பி வைப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது கள்ளச்சந்தையிலும் இவற்றை வாங்கும் இவர்கள் சீன ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு வழங்குகிறார்களாம். மேலும் இந்த சிப்புகளை மாடலாக கொண்டு சீன நிறுவனங்களே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதும் இந்த செய்தியின் மூலம் தெரிய வந்துள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.